பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட பிறகு நீதிபதி லிபர்கான் அவர்களுடைய தலைமையில் கமிஷனை அமைத்தது. அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒரு முத்தாய்ப்பான ஒரு வார்த்தையை சொன்னார். பொய்யை, புனைவுகளை, கட்டுக்கதைகளை, இதிகாசங்களின் பெயரால், புராணங்களின் பெயரால் வீடு வீடாக, வீதி வீதியாக மக்களிடம் மதந்திகளை பரப்பி மதிகளை மடையர்களாக ஆக்கிவிட்டு கலவரங்களை உண்டாக்கி தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கின்றது RSS சங்க பரிவார கூட்டமோ. ஆனால் முஸ்லிம்கள் உண்மையை வைத்துக் கொண்டு, சத்தியத்தை வைத்துக் கொண்டு, நீதியை வைத்துக் கொண்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டான். இனியாவது முழிச்சுக்கங்கப்பா, உண்மைக்காக வீதிக்கு வாங்கோ, போராட வீதிக்கு வாங்கோ. வீதிக்கு வந்தீங்கன்னா அநீதிகள் தடுக்கப்படும், அநியாயங்கள் தடுக்கப்படும், அக்கிரமங்கள் தடுக்கப்படும் என்று நீதிபதி லிபர்கான் அவர்கள் சொல்லி காட்டினார். தோழர்களே, அந்த வரிசையில தான் இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்காக, உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை தட்டி எழுப்புவதற்காக, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு எதிராக பிணையப்படக்கூடிய அத்தனை தடைகளையும் அத்தனை வரலாற்று திரிவுகளையும் உடைத்தெறிவதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உருவாகிவிட்டது. இனி RSS உடைய அத்தனை சதிகளையும் உடைத்தெறிந்து மக்கள் மன்றத்திலே வெளிச்சம் போட்டு காட்டி விடுவோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன்.